இங்கே இந்த லேடி சாப்பாடு செஞ்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் கட்டிக்கிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டே நடந்து வராங்க. ஒரு அனாதை இல்லை வாசலில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க, யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்க செவுத்தில் அந்த டிஃபன் பாக்ஸை வைக்கிறாங்க. ஒரு குட்டி பொண்ணா ஒளிஞ்சு நின்று அந்த டிஃபன் பாக்ஸை வந்து எடுக்கிறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்றா. ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இந்த சாப்பாடு யார் செஞ்சா இவ்வளோ நல்லா இருக்கேன்னும் போது இன்னொரு பொண்ணு சொல்கிறா, ஒருவேளை அவங்க அம்மாவாக இருக்கும். என்ன சொல்கிறா, அவங்க அம்மாவாக இருந்தால் அவன் நம்ம கூட வந்து அனாதை இல்லத்தில் இருக்க போகிறான்னு உடனே இந்த பொண்ணு சோகமாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு காலி டிஃபன் பாக்ஸை இவங்களும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவங்களும் தினமும் விதவிதமாக அந்த பொண்ணுக்கு சாப்பாடு செஞ்சு தராங்க. அந்த பொண்ணு தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் ஃப்ரெண்டு ஓடியாந்து இங்கேயே உட்காந்துருக்க, எல்லாருக்குமே சாக்லேட் கொடுக்குறாங்கன்னு. ஏன் என்னாச்சுன்னு கேட்டால், இன்னைக்கு அன்னையர் தினம்ல, அதனால தான் சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கான்னு ஒன்று இந்த பொண்ணு எந்திரிச்சு பின்னாடியே ஓடுறா. அன்னைக்கு சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் சாக்லேட்டும் ஒரு பேப்பரும் இருக்குது. இவங்களும் அந்த பேப்பரை எடுத்து படித்தா, எனக்கு ஒரு அம்மா இருந்தால் உங்களை மாதிரி தான் இருந்திருப்பாங்க, ஹாப்பி மதர்ஸ் டேன்னு ஒன்று. இவங்க அந்த பேப்பரை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க அழுததுக்கு காரணமே அந்த பொண்ணோட அம்மாவே இவங்க தான். இவங்களும் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தான் பிள்ளைய அவங்களோட வளர்க்க முடியாதுன்ற காரணத்தினால தான் அவங்க போய் அனாதை இல்லத்தில் விட்டு இருந்திருப்பாங்க.